ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து பேக் நெக் ஃபுல்லாக போட்டுட்டு புட்டாஸும் போட்டு நான் அந்த ப்ளவுஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போது இதுதான் வந்து எனக்கு ஷோல்டர் ஜாயிண்ட், இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக நம்ம விட்டுருக்கோம். இதுதான் ஷோல்டரோட நார்மல் எக்ஸஸ், அதாவது சீம் அலவன்ஸு. இதுதான் ஆக்சுவல் லைனு. ஸோ இந்த லைன்லேருந்து தான் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது இங்கே இருக்க சுகர் பீட்ஸோ இல்லை நீங்கள் நம்பர் பீட் கொடுத்தாலும், நம்பர் பீடு கொடுக்குறேன். இப்போ நான் நம்பர் 3 இங்கே கொடுத்துருக்கேன்னா அதுக்கு முன்னாடி இது டேமேஜ் ஆகாத இருக்கிறதுக்காக சுகர் பீடு கொடுத்துட்டேன். ஸோ இந்த பீட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாத இருக்கணும். ப்ளஸ் பர்ஃபெக்டா நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஃபினிஷிங் பர்ஃபெக்டா வரணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இதுல இருந்து இந்த இடம் வரைக்கும் கவர் ஆகுற மாதிரி ஒரு 2 to 3 லைன் நீங்க வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல எடுக்கிறேன், ஜரி த்ரெட் எடுத்து அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு பேக் ஸ்டிச் பொறுமையா கொடுங்க. ஆல்ரெடி அங்கே 2 to 3 லேயர்ஸ் போட்டிருப்பீங்க. அங்கேருந்து எடுத்து இந்த மாதிரி அந்த சுகர் பீடு டேமேஜ் ஆகாத இருக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 2-3 லைன் இது வரைக்கும் நான் போட்டுட்டு அப்படியே இங்கே பேக் ஸ்டிச் போட்டு இதை எடுத்து டபுள் லேயர் செயின் ஸ்டிச்சாக கொடுத்துக்கிறேன். அப்படியே இழுத்து அகைன் 3rd லேயர். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 லைன் வந்து நம்ம 2 லைன் மினிமம் 2 லைன்ஸ் மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போடலாம். போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுக்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கிளாத் தெரியாது, இந்த ஜரி த்ரெட் தான் தெரியும். அப்போ அந்த ஜரி த்ரெட் தெரியும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக் இந்த பக்கம் வருது அப்படின்னா ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நடுவில் ஜரி த்ரெட் தெரிஞ்சால் பரவாயில்ல, பட் எம்டி கிளாத் தெரிஞ்சால் நம்ம ஒரு ஆரி ஒர்க் பண்ண ஒரு ஃபினிஷிங்கே நமக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு நெக் போட்டிருக்கேன். அகைன் இந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரியே நான் ஆப்போசிட் நெக்லையும் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் நெக் நம்ம இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ ஃப்ரண்ட் நெக் ஆரம்பிக்கும் போது ஃப்ரண்ட் நெக்லையும் இதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 2 நெக்லையும் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி வச்சுக்கும் போது உங்களுக்கு பீட்ஸும் டேமேஜ் ஆகாத இருக்கும், ஷோல்டர் ஜாயிண்ட்டும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நம்ம நிறைய ப்ளவுஸ் வீடியோஸ் போட்டிருப்போம். ஷோல்டர் ஜாயிண்ட் எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் த்ரெட் ஒர்க் பண்ணி அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அதையும் பாருங்கள். ஆல்ரெடி கொடுத்துருக்க ஜரி லைனில் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து த்ரெட்டு நிறைய இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 நெக்லையுமே, அதாவது பேக் நெக்கோட 2 ஷோல்டர் ஜாயிண்ட் பக்கமும் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜரி லைன் போடும்போது நமக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக கிடைக்கும், பீட்ஸ் டேமேஜ் ஆகாது. இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் இதுதான். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட நிலா டிசைன்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.